அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியால் ஸாலிஹீன் பாடம் 5 இறைவனின் கண்காணிப்பு. நம்ம இது முழுக்க இந்த பாடத்தில் முழுக்க நம்ம கண்காணிப்பு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ தொழுவும் போதோ இல்லை சஜிதாவில் இருக்கும் போதும் சரி, நீ எவ்வளோ விஷயத்தை மறைச்சாலுமே, நீ மோசடி செஞ்சாலுமே என்ன பண்ணுற, உன்னை கண்காணிக்கக்கூடியவனாக நான் இருக்கேன். எப்போதுமே நீ என்ன செய்கிறங்கிற விஷயத்த என்ன பண்ணுற, நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கேன். யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் பூமியிலையும் வானத்திலையும் இருக்கிற விஷயத்த மட்டும் என்ன பண்ணிடாத, நீ மறந்துடாத. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்த மறைக்கிறோம்னா அந்த மனுஷனுக்கு தெரியலையே, அந்த மனிதருக்கு தெரியலையே அப்படிங்கிற நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்மளை கண்காணிக்கிறது யார் இருக்கா? நம்மளை படித்த ரப்பு அல்லாஹ் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பொழுது நம்மளை கண்காணிக்காமல் இருந்தது இல்லை. அல்லாஹ் நான் என்ன நம்ம தப்பு செஞ்சாலோ, நம்ம என்ன விஷயத்த செஞ்சாலுமே, ஒரு உண்மையான தர்மம் செஞ்சாலும் சரி, நம்ம தப்பு செஞ்சாலுமே அல்லாஹ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஹதீஸில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் இருக்கான், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் நம்ம உணரக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஹதீஸ் 60. உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாங்கள் என்ன பண்ணோம், சேர்ந்து அமர்ந்து இருந்தோம். அப்போது ஒரு மனிதர் வராரு, தூய வெண்மை அடைந்த ஆடை அடைந்த ஒரு மனிதர் வராரு. அவரை பார்க்குறதுக்கு மனிதர் மாதிரியும் இல்லை, மிருகம் மாதிரியும் இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து உட்காந்து அவர்களோட 2 முட்டியும் ஒட்டி இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை பிடித்து என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இஸ்லாம் என்றால் என்ன? அதுக்கு அந்த மனிதர் கேட்குறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், தொழுகையில் நாடக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் என்னது, நம்ம இஸ்லாத்தோடைய விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈமான் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹையும் அவனுடைய மலக்குகளையும் சரி, அவனுடைய வேதங்களும் சரி, அவனுடைய தூதரும் சரி, நாளை மறுமை நாள் இருக்குங்கிற விஷயத்தையும் சரி, நன்மை தீமையும் எழுதக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத என்ன பண்ணுறாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதரும் ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு யார் சொல்கிறா, அந்த மனிதர் சொல்கிறாரு. இஹ்சான் என்றால் என்ன? அடுத்த கொஷின் கேட்குறாங்க அந்த மனிதர். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகை தொழுகிறோம்னா அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற நினச்சி தான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம தொழுகணும். மற்றவங்களை பார்ப்பாங்கங்கிறக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொழுவக்கூடாது. தொழுகையில் மட்டும் இல்லை, செயலில் எந்த விஷயம் பண்ணாலும் சரி, அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற நினச்சி தான் அந்த இடத்துல பண்ணணுமே தவிர, மற்றவர்கள் பார்க்குறாங்கக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின் அந்த மனிதர் கேட்குறாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கியாமத்து நாளுடைய அடையாளம் ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றிருக்கக்கூடியவளாக இருப்பாள். காலில் செருப்பு இல்லாதவர்களாக இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க, அதாவது ஆடைகள் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுமை நாளில் இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் ஆடு மேய்க்கிறவன் கூட என்ன பண்ணுறான், பணக்காரனாக இருக்கக்கூடியவனாக இருப்பாங்கிறதா இந்த அடையாளத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனிதர் கேட்குற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலுக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கவனிச்சிட்ருக்காங்க. அந்த மனிதர் போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, உமர் அலிக்கிட்ட கேட்குறாங்க, உமரே இப்போ கேள்வி கேட்டுட்டு போனாங்க இல்லையா, அவங்க யாருன்னு உங்களால் அறிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு உமர் சொல்கிறாங்க, அல்லாஹும் அவன் தூதருக்கும் அறியக்கூடியவர்களாக இருப்பீர் அப்படின்னு உமரை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வந்துட்டு போனது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்க விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் அளிச்சிருக்கேன் என்று யார் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க.
இன்ஷால்லா வந்து மார்க்க கல்வி அதிகமாக கற்றுக்கூடியவர்களாக இருப்போம். இதில் வந்து இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த இஹ்சான் தான் நம்ம இந்த ஹதீஸை வந்து ஒத்து வச்சு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ வணங்குறனா என்னை பார்த்து நீ வணங்கக்கூடியவனாக இருக்கணும். மற்றவர்களை பார்க்கக்கூடியவர்களாக என்ன இருக்கக்கூடாது, வணங்கக்கூடியவனாகவும் செயல்பாடுலேயும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஹதீஸில் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் 61. அபூதர் அலி முஆத் பின் ஜபல் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன விஷயத்த, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. தீமை ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா நன்மையை செஞ்சிருங்க. ஏன்னா நீங்கள் நன்மையான செயல் ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அது என்ன பண்ணிடும், தீமையை வந்து அழிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த தீமை செய்கிறீங்கன்னா உடனே என்ன பண்ணிடுங்க, நன்மை செய்யக்கூடியவர்களாக இருங்க, பழகி கொள்ளுங்க அப்படின்னு யார் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் 62. இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வந்து நான் வந்து வாகனத்தில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து, மகனே நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அல்லாஹ்வின் கட்டளை நீ எப்போதுமே என்ன பண்ணிடாத, பேணிக்காமல் இருக்காத. அதாவது அல்லாஹ் சொல்கிற ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. அல்லாஹ் உன்னை எப்போதுமே என்ன பண்ணுறான், பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கான், உன் கூடவே இருக்கக்கூடியவனாகவும் இருக்கான். அல்லாஹ்விடம் நீ எப்போதுமே என்ன பண்ணு, உதவி கேளு. நீ உதவி கேட்டனா அல்லாஹ் என்ன பண்ணுறான், உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து அறிந்து கொள்ளவனாகவும் இருக்கான். முழு சமுதாயமே ஒன்று சேர்ந்து உனக்கு எதிராக இருந்தாலுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான், உனக்கு நல்லது தான் நாடுவான். அது கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணுவான், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே உனக்கு எது பண்ணாது, உனக்கு எதுவுமே செயல்படுத்தாது. அல்லாஹ் என்ன எழுதியிருக்கானோ அதுபடி தான் என்ன பண்ணும், உனக்கே நடந்து கொள்ளும். உன்னுடைய விதிப்படி தான் உனக்கு நடந்து கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அல்லாஹ் என்ன பண்ணுறான், சொல்கிறான். இதை வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த சஹாபிக்கு வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஹதீஸ் வந்து 63. அனாசர் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மக்களே நீங்கள் வந்து சில சமயம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க, அது அழிவில் வரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நாங்கள் எப்போ சொன்னோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வந்து இந்த விஷயத்தை நாங்கள் வந்து அறிவித்தோம் அப்படின்னு அனாசர் அலி வந்து சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸ் வந்து 64. அபூ ஹுரைரா அலி அவர்கள் வந்து அறிவித்த விஷயத்த சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை, அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், ரோஷம் அடையக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா அதை நம்ம என்ன பண்ணணும், மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர தெரிவிக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த நமக்கு காதில் வந்து விழுகுதுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், மற்றவர்கள்ட்ட அதை சொல்லி அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை நம்ம வந்து பரப்புவோம். அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரோஷம் அடையக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் வந்து பார்க்குறோம். இன்ஷால்லா நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் வந்தாலும் சரி, நல்ல விஷயத்துக்கு சொல்லலை, ஒரு கெட்ட விஷயம் வந்தாலுமே அதை நம்ம என்ன பண்ணோம், தவிர்த்து அமர்ந்து கொள்ளவர்களாகவும் சபர் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுமே தவிர மற்றவருக்கு அறிவிக்கக்கூடாது. அதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஹதீஸில் நம்ம பார்ப்போம். இன்றைய ஹதீஸ் 64 வரைக்கும் முடிந்திருக்கு. அடுத்த ஹதீஸில் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.